ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். முதல்ல காயை வேக வச்சுக்கிறேன். என்னென்ன காய் எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா, கேரட்டு, பீன்ஸு, சவ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்குறவோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு நல்லா மசிய வதங்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாரில் தேங்காய், அந்த கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு தேங்காய், கசகசா, பச்சை மிளகா, நாங்கள் முந்திரி சேர்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் வரும்னு சொல்லிட்டு போட்டு நல்லா அரைச்சி தேங்காய் சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு இப்போ வேக வச்ச காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வைக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதித்த பிறகு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் நாங்கள் சேர்ப்போம். அப்போ தான் கலர் வரும்னு சொல்லிட்டு கலர் பாருங்கள், இந்த அளவுக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டிருக்கோம் லைட்டாக. அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். பாய்.